வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இப்போ ரீசெண்டாக டெண்டர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடிக்யூட்டிவ் வச்ச முதல் எக்ஸாமான ஸ்டெனோனுடைய கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பாலிட்டினுடைய கடைசி செட் இது, ரைட்டா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்டெனோனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி செட் 3லேருந்து செட் 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாலிட்டி தான். இந்த செட்டோட வந்து பாலிட்டினுடைய கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிடும். நான் அதுக்கடுத்து ஜாகிரஃபியை கண்டினியூ பண்ணுவேன், ஓகே? ஏன்னா வந்து செட் 1 அண்ட் 2 இந்த ரெண்டு செட்டு வந்து நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி பார்த்தோம். அதுக்கடுத்து நான் செட் 11லேருந்து ஜாகிரஃபியை நான் கண்டினியூ பண்ணுவேன், ரைட்டா? சரி, இதுல முதல்ல கேட்ட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இருக்குல்ல, அதாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, அந்த சபையினுடைய டிராஃப்டிங் கமிட்டி, ரைட்டா? அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக வரைவு குழு வந்து ஒன்று உருவாக்குனாங்க, சரியா? டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், சரியா? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும், டிராஃப்டிங் கமிட்டி டோட்டலாக எத்தனை பேர் டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தாங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தமாக எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 பேர். ஸோ அந்த 7 பேர் வந்து யாரெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேர்மன், தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். B.R. அம்பேத்கர் அவர்கள், இவர் தான் வந்து தலைவர். இரண்டாவது வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ண சுவாமி ஐயர், ஓகே? அதுக்கடுத்து மூணாவது கோபாலசுவாமி ஐயங்கார். என் கோபாலசுவாமி ஐயங்கார். அதுக்கப்புறம் நாலாவது வந்து K.M. முன்ஷி அவர்கள். K.M. முன்ஷி. அதுக்கு அடுத்தது ஐந்தாவது வந்து முகமது சாதுல்லா. முகமது சாதுல்லா. ஆறாவது வந்து B.L. மிட்டர் அவர்கள். B.L. மிட்டர். அதுக்கப்புறம் ஏழாவது, மொத்தமா 7 பேர் தான் இருக்காங்க. அந்த ஏழாவது வந்து யார் அப்படின்னா D.P. கைட்டான் அவர்கள். D.P. கைட்டான் அவர்கள். இதுல வந்து B.L. மிட்டர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுவாரு. அதாவது உடம்பு சரியில்லாத காரணத்தினால் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுவாரு. திருப்பி வந்து லேட்டர் யார் வருவாரு அப்படின்னா B.L. மிட்டருக்கு பதிலா N. மாதவராவ் வருவார். N. மாதவராவோ வருவார். D.P. கைட்டான் வந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாரு. அதுக்கடுத்து அவருக்கு அடுத்து D.P. கைட்டானுக்கு பதிலாக லேட்டர் வந்தது வந்து யார் அப்படின்னா T.T. கிருஷ்ணமாச்சாரி. T. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். ஸோ இவர் தான் வந்திருப்பார், ரைட்டா? ஸோ M.M.K.K. இவங்க தான் வந்து வந்திருப்பாங்க, ரைட்டா? டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 29, 1947 உருவாக்கப்பட்டது, ஓகே? ஸோ தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்தியாவினுடைய முதல் துணை பிரதம மந்திரி, ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர், அண்ட் இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரும் இவர் தான். ஹோம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அதுக்கப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் வந்து ஆர்டிக்கல் 31 இருக்கும். அந்த ஆர்டிக்கல் 31 வந்து என்னன்ட்டு சொல்லியிருப்பார்னா இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்.
ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 31 தான் வந்து சொல்லியிருப்பார். ரைட்டா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் வந்து யார் அப்படின்னா எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எஸ் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து இரண்டாவது குடியரசுத் தலைவர், செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜவஹர்லால் நேருவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி. சரியா? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா. அதுக்கு அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய மகா சாசனம் அப்படின்ட்டு எதை வந்து சொல்லுவாங்க, எந்த பார்ட்டை சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவினுடைய மகா சாசனம் அப்படின்ட்டு அடிப்படை உரிமைகளை சொல்றாங்க, அது எந்த பார்ட்டில் இருக்கு அப்படின்றதான் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து பார்ட் 3. பார்ட் 1 வந்து என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். பார்ட் 2 வந்து பார்த்துட்டிங்கன்னா குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப். பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது ராஜ்யசபா நாமினேஷனும் அயர்லாந்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து ஐஆர்இ, அதாவது டிஐஆர்இ டைரக்டிவ், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாந்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் டு பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவனுடைய எலெக்ஷனும் அயர்லாந்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ், அதுலேருந்து எடுக்கப்பட்டது. பில் ஆஃப் ரைட்ஸ் எங்கேருந்து பில் ஆஃப் ரைட்ஸ் எந்த நாட்டினுடையது அப்படின்னா அமெரிக்காவினுடையது, யூஎஸ். எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா ஆர்டிக்கல் 12 ஆர்டிக்கல் 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்ட் 3C. ஓகே, இது வந்து கவர்னர் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, கவர்னர் இஸ் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். கரெக்ட் தான். மாநிலத்தினுடைய அரசியல் அமைப்பு தலைவர் வந்து யார் அப்படின்னா அது ஆளுநர் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஹி ஆக்ட்ஸ் சோல்லி ஆன் கவுன்சில் சர்வீஸ். சோல்லி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா மட்டுமே அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? அதாவது அவரு கவுன்சில் மத்திய அமைச்சரவை குழு, அதாவது அமைச்சரவை குழுவினுடைய ஆலோசனையின் பெயரில் மட்டுமே செயல்படுகிறார் அப்படின்னு. இந்த இதுல கவர்னருக்கு பதிலாக பிரசிடென்ட்னு வந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா கவர்னர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கவுன்சிலினுடைய அட்வைஸ் சோல்லி இது வந்து வரவே வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. ஸோ இப்போ கவர்னரை பற்றி ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈட் ஈசி அப்படின்ற ஒரு இது பார்த்தோம்னா ஈட் ஈசி. ஸோ நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே கீழே எழுதுகிறேன். கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்டிக்கல் 152 வந்து எதை பற்றி பேசுதுன்னா ஸ்டேட்டோடைய டெஃபினேஷனை பற்றி பேசுது. அடுத்து ஆர்டிக்கல் 153 வந்து ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்கணுன்றதை பற்றி பேசுது. அடுத்து 154, அதுக்கடுத்து 155, அதுக்கப்புறம் 156, 157, 158. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் என்ன வச்சோம் அப்படின்னா ஈட் ஈசி. போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈட் ஈசி அதில் வந்து ஈன்றது வந்து கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி பேசுறது. ஏன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுறது. ஆர் வந்து 156 டி வந்து டேர்ம் பற்றி பேசுறது. இ வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி பற்றி பேசுறது. சி வந்து கண்டிஷன்ஸை பற்றி பேசுறது. அதுக்கு அடுத்தது இந்த 153 இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் வரணும்? 163 வரும். அது வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ், அதாவது கவர்னருக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்ணணும் பிளஸ் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு தான். யாருக்கு அப்படின்னா கவர்னருக்கு. இது கவர்னர் ரிலேட்டடான ஒன்று. ரைட்டா? இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு வந்து ஏன் வந்து இது தப்பு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இப்போ கீழே எழுத போகிறேன். நம்மளுக்கு வந்து 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகே, 1976.
ஸோ இந்த சட்டத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது சிஓஎம் அப்படின்ட்டு எழுதுறேன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த அமைச்சரவை குழு வந்து என்ன பண்ணணும்னா அட்வைஸ் பண்ணணும். அமைச்சரவை குழு வந்து அட்வைஸ் பண்ணணும் யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு. அதாவது இந்த மசோதாவை வந்து நீங்க ஒப்புதல் அளிங்க, இந்த மசோதாவை ஒப்புதல் அளிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணணும். இந்த இந்த அட்வைஸ் இருக்குல்ல, இந்த அட்வைஸை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பைண்டிங்னு சொல்றாங்க. பைண்டிங்னா என்னது, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், அவங்க சொல்ற அட்வைஸை செஞ்சுதான் ஆகணும், அதுதான் பைண்டிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? ஆனா இது வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இந்த பைண்டிங் வந்து, கவர்னருக்கு கிடையாது. ஆளுநருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தேவை இல்லை. கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். ரைட்டா? அடுத்து வந்த சட்டமான இந்த 42க்கு அப்புறம் வந்து 44வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து வந்துச்சு. அதுக்கான வருஷம் வந்து 1978. இந்த சட்டத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அட்வைஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த அட்வைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அந்த பிரசிடென்ட் நினைச்சு ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம். ஓகே, நீங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இதை மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த மசோதால நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம். பட் ஆனா ரீகன்சிடர் திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க திருத்தியோ இல்ல திருத்தாமையோ வந்து அதே அட்வைஸை திருப்பி கொடுத்தா அந்த அட்வைஸ் படி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பிரசிடென்ட். இதுதான் வந்து 44வது திருத்த சட்டத்துல சொன்னது. சரியா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பாருங்க, இந்தியாவினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் இஸ் மோஸ்ட் கிரிட்டிக்கலி சேலஞ்சு பை விச் ஃபேக்டர்? இந்தியாவினுடைய சட்ட ஆட்சி குறியீட்டின் முன்னேற்றம் வந்து எந்த காரணியால் மிகவும் கடுமையாக சவால் செய்யப்படுகிறது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் லெஜிஸ்லேட்டிவ் ஓவர் ரீச், அதாவது சட்டமன்ற அத்துமீறல் அப்படின்றதெல்லாம் இல்லை, நிர்வாக ஆதிக்கம் கிடையாது, ஊடகத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோ ஜுடிஷியல் டெலிவரி. இது கரெக்டு தான். ரைட்டா? அதாவது மெதுவான நீதி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது, அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ரைட்டா? இதுல இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா, அது உத்தரகாண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. சாரி, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா யுனைடெட் கிங்டம், யூகே. இது வந்து யுனைடெட் கிங்டம். ரைட்டா? யூகேல இருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து ரூல் ஆஃப் லா. சரியா? ரூல் ஆஃப் லா. அடுத்து இன்னொன்னு இருக்குது, அது என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்ற ஒண்ணு. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்ற ஒன்று இருக்கு. அது வந்து எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டைம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, இது வந்து எந்த நாட்டில இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஜப்பான்ல இருந்து எடுக்கப்பட்டது. ரூல் ஆஃப் லா வந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்தும், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ இது வந்து ஒரு செகண்ட், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி வந்து நம்ம நிறைய டைம் பார்த்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. ரைட்டா? அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 கீழே செக்ஷன் 25 கிளாஸ் 1ல வந்து இப்ப இன்கேஸ் ஒருத்தர் வந்து பல குற்றங்களுக்காக, சரியா, பல குற்றங்களுக்காக ஒரே விசாரணையில் வந்து ஒரு குற்றவாளி என நிரூபிக்கப்படும் போது நீதிமன்றம் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. when may the court what may the court do when a person is convicted in one trial for multiple offenses? நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, ஆனா அவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே தடவை விசாரணை பண்றாங்க. இப்ப கோர்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கறாங்க. நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஈஸியா. ஒன்லி எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து ஒன்லி தான். சரியா? ஒன்லி ஹார்ஷஸ்ட் பனிஷ்மெண்ட், இது வந்து ஒன்லி தான் வரும், சோல்லி கிடையாது, ஒன்லி. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஷால் சஸ்பெண்ட் ஆல், இதுவும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆன்சர் வந்து டீல மட்டும்தான் நிற்கும். இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு பார்க்கலாம். கேன் இம்போஸ் ஒன்லி ஒன் பனிஷ்மெண்ட் ஃபார் ஆல் அஃபென்சஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் their நேச்சர். இப்போ அந்த நிறைய குற்றங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலை பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பிட் பாக்கெட் அடிச்சிருக்கலாம், அடுத்து திருடி இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் their நேச்சர் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்மையை வந்து பொருட்படுத்தாமல், தன்மையை பொருட்படுத்தி தான் ஆக வேண்டும். சரியா? அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. must give the harshest punishment only and remit other punishments all together. ரெமிட்னா வந்து
நீக்கிறது. ஸோ அப்படியெல்லாம் வந்து நீக்க முடியவே முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஷால் சஸ்பெண்ட் ஆல் சென்டென்சஸ் அன்லஸ் டைரக்டட் பை ஹையர் கோர்ட் இன் சேம் ட்ரையல். ஹை கோர்ட் வந்து என்ன சொல்றது ஆர்டர் பண்ணுச்சுன்னா எல்லா சென்டென்ஸையும் வந்து இது சஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஆர்டர் கொடுக்காது. ஓகே. ஆப்ஷன் டி பாருங்க, மே இம்போஸ் பனிஷ்மெண்ட் டு ரன் எய்தர் கன்கரண்ட்லி ஆர் கான்சிக்யூட்டிவ்லி ஆஸ் அப்ராப்ரியேட். பொருத்தமானபடி ஒரே நேரத்தில் அல்லது தொடர்ச்சியாக தொடர தண்டனைகளை வந்து விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஓகே. அடுத்தது நம்ம இதை ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினே தான். த பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் ரெசிடியூவரி சப்ஜெக்ட். அதாவது ரெசிடியூவரி சப்ஜெக்ட்னு என்ன சொன்னேன், 3 லிஸ்ட்லையும் இல்லாத ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ரெசிடியூரி சப்ஜெக்ட். இந்த ரெசிடியூரி சப்ஜெக்ட் வந்து யாருனால் வந்து சட்டம் போட முடியும் அப்படின்னா அது பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட். ரெசிடியூரி சப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டா, கனடா. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 124 வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுறாங்க. அடுத்து ஆர்டிகல் 143 சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி பேசுறாங்க. ரைட்டா, பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறத பத்தி. அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 6. சரியா, இது வந்து 6 பார்ட் 6ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. பார்ட் 5ல வந்து யூனியனை பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கம்ப்ளீட்டா வந்து பிரசிடென்ட்டை பத்தி பார்க்கலாமா? பிரசிடென்ட்டை பற்றி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ 52 ஆர்டிகல் 52 வந்து பிரசிடென்ட்டை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 53 இதுல எழுதுறேன். ஆர்டிகல் 52 வந்து பிரசிடென்ட்டை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 53 வந்து பிரசிடென்ட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 54 பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 55 வந்து அந்த எலெக்ஷன் எந்த மேனர்ல நடக்குதுன்றத பத்தி சொல்லும். ஆர்டிகல் 56 வந்து பிரசிடென்ட்டோடைய டேர்மை பத்தி சொல்லும். அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு தான் நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சிருந்தோம், நான் இதை எழுதி போடுறேன். 56, 57, 58, அதுக்கடுத்து 59. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக் சி அப்படின்ட்டு வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா டீன்றது வந்து டேர்ம், ஈன்றது வந்து எலிஜிபிலிட்டி, கியூன்றது குவாலிஃபிகேஷன், சீன்றது வந்து கண்டிஷன்ஸ். இது 52. பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டோடைய ஆர்டிகல் 52ல இருந்து 62 வரைக்கும் இருக்கு. அப்ப 60 என்னது, 61 என்னது, 62 என்னது, 63 என்னது, 62 வரைக்கும் தான். ஸோ இதுல வந்து ஜீரோ பார்த்தீங்கன்னா ஓ மாதிரி இருக்குதா, அடுத்து ஒன் வந்து எப்படி இருக்குன்னா ஐ மாதிரி இருக்குது, ஐ. அடுத்து 2, இந்த 2 பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கா, ஸோ வி மாதிரி இருக்குது. 2 வந்து அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா இப்படி தானே இருக்குது, வி மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து ஓன்றது பதவி பிரமாணம், ஓத். ஐன்றது இம்பீச்மெண்ட், பதவியிலிருந்து விலக வைக்கிறது, இம்பீச்மெண்ட். வி அப்படின்றது வேக்கன்சி, அதாவது அவங்களுடைய பதவி வந்து வேக்கண்ட் ஆன எத்தனை நாளுக்குள் எலெக்ஷன் வச்சு முடிக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறது. அவங்க பதவி வந்து அவங்களுடைய டேர்ம் வந்து எவ்வளவுனா பதவிக்காலம் 5 வருடம். அந்த 5 வருடத்திற்கு முன்பே வந்து அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்கேஸ் குடியரசுத் தலைவர் இறந்து போனாலோ இல்ல பதவியிலிருந்து விலகினாலோ இல்ல ராஜினாமா பண்ணாலோ ஒரு 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க, which of the following pairs of newly created states or union territories after the States Reorganization Act 1956 is correctly matched. இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க. என்னென்ன கமிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தார் கமிட்டி. அதுக்கு அடுத்தது ஸோ இந்த தார் கமிட்டி இது எல்லாமே வந்து மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக, ரைட்டா, மொழியின் அடிப்படையில் பிரிக்க முடியுமா அப்படின்ற சாத்தியக்குறை பார்ப்பதற்காக வந்து பிரிக்கிறாங்க. இந்த தார் கமிட்டியை வந்து எப்பொழுது போடுறாங்கன்னா ஜூன் 1948 வந்து உருவாக்குறாங்க. இந்த தார் கமிட்டி வந்து எப்பொழுது வந்து அறிக்கை கொடுக்குது, ரிப்போர்ட் எப்பொழுது வந்து அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா டிசம்பர் 1948 வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொழியின் அடிப்படையில மாநிலங்களை பிரிக்க கூடாது,
நிர்வாகம் சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் மட்டும்தான் பிரிக்கணும் அப்படின்ட்டு இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அடுத்தது இது தார் கமிட்டி. அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி வந்து வராங்க. ஜேவிபி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல ஜே அப்படின்றது வந்து ஜவஹர்லால் நேரு, வின்றது வல்லபாய் பட்டேல், பின்றது பட்டாபி சீத்தாராமையா. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீத்தாராமையா. ஸோ இந்த கமிட்டி வராங்க. இந்த கமிட்டியை வந்து எப்பொழுது போடுறாங்க அப்படின்னா டிசம்பர் 1948 இந்த கமிட்டியை வந்து போடுறாங்க. இவங்க எப்பொழுது வந்து அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1949 அறிக்கை வெளியிடுறாங்க. இவங்களுடைய அறிக்கையில மொழியின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, நிர்வாகத்தின் அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் மட்டும்தான் பிரிக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அடுத்து கடைசியா ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியினுடைய பேர் தான் முக்கியமான கமிட்டி. அதுதான் வந்து ஃபசல் அலி கமிஷன். ஃபசல் அலி கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி வந்து எப்பொழுது வந்து போடப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 1953 போடப்பட்டது. இவங்க அறிக்கை வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. எப்பொழுதுனா செப்டம்பர் ரிப்போர்ட் இவங்க வந்து கொடுக்குறாங்க. எப்பொழுதுனா செப்டம்பர் 1955 வந்து இவங்க அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த அறிக்கையில வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா மொழியின் அடிப்படையில வந்து மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் மொழியை மட்டுமே அடிப்படையாக வச்சு பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? அதாவது லிங்குவிஸ்டிக் மொழியின் அடிப்படையிலையும் பிளஸ் நிர்வாகத்தின் அடிப்படையிலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நிர்வாகத்தை அடிப்படையாக வச்சும் பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா அது வந்து ஃபசல் அலி கமிஷன் தான் சொல்றாங்க. ரைட்டா? அதனாலதான் இந்த ஃபசல் அலி கமிஷனுக்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு. என்ன பெயர்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு பெயர். ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. ஏன்னா இந்த கமிஷனுடைய அறிக்கையை வந்து ஒரு ஃபவுண்டேஷனா வச்சுதான் வந்து என்ன சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் தான் இது. இந்த சட்டத்துக்கு கீழே தான் நிறைய மாநிலங்கள் எல்லாம் பிரிச்சாங்க. அந்த மாநிலங்கள் பிரியப்பட்டதும் எந்த வருஷம் அப்படின்றது தான் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கவே செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க, ஜார்க்கண்ட் 2001 பிரியப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தப்பு. ஜார்க்கண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2000 பிரிச்சிருக்கிறாங்க. 2000 எப்போ, ஒரு நிமிஷம், 2000 பிரிச்சாங்க. 2000 எப்பொழுது அப்படின்னா நவம்பர் 2015. சரி நவம்பர் 15 2000 அந்த வருஷம் தான் பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் 1998 கிடையாது, 2000 பிரிச்சாங்க. எப்பொழுது உத்தரகாண்ட் எப்பொழுதுன்னா நவம்பர் 9. சத்தீஸ்கர் வந்து நவம்பர் தான் சத்தீஸ்கர் 2000 தான் பிரிச்சிருக்காங்க. இது எப்பொழுதுன்னா நவம்பர் 11. ரைட்டா? ஸோ மூணுமே 2000 தான் பிரிச்சிருக்காங்க. நவம்பர் 15, 9, 11. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 2001 கிடையாது, 2014. எந்த நாள் அப்படின்னா ஜூன் 2. ரைட்டா? ஜூன் 2. ஸோ தெலுங்கானா வந்து ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட் பார்க்கலாம். ஜார்க்கண்ட் வந்து எந்த மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்டதுன்னா ஃப்ரம் பீகார்லேருந்து பிரிச்சாங்க ஜார்க்கண்டை. உத்தரகாண்ட் வந்து எந்த மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்டதுன்னா ஃப்ரம் யூபியிலிருந்து பிரியப்பட்டது, ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மத்திய பிரதேஷ்லேருந்து பிரிச்சாங்க சத்தீஸ்கரை. அடுத்து தெலுங்கானா வந்து ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிச்சாங்க. ரைட்டா? ஆந்திர பிரதேஷ்லேருந்து. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் முதலாக வந்த ஸ்டேட்டு, அதாவது இந்த இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வருவதற்கு முன்னாடி நாங்கள் எழுதி போடுறோம் பிஃபோர் எத்தனை மாநிலங்கள் வந்து இருந்துச்சு, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு அப்படின்னா 14 மாநிலம் பிளஸ் ஒரு 6 யூனியன் பிரதேசம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப்டர் வந்ததுக்கப்புறம் முதல் ஸ்டேட்னா 15வது ஸ்டேட்டு, 15th ஸ்டேட்டா வந்து எந்த ஸ்டேட்டை வந்து அறிவிச்சாங்கன்னா அது வந்து ஆந்திர பிரதேசம் தான். எப்பொழுதுனா நவம்பர் 1, 1956 வந்து கொண்டு வந்தாங்க.
ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் தேர் அப்பியரன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது ஆர்டிக்கல் 25 இருந்து 28 வரைக்கும் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரைக்கும் இருக்குது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இது வந்து ஃப்ரீடம் வந்து ஆர்டிக்கல் 19 இருந்து 22, இது 14 இருந்து 18. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து ஆர்டிக்கல் 25 இருந்து 28 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஓகே இதில் வந்து இன்னொன்று வரும் 1 2 3 4. அந்த ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்ட்டு வரும். இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 23 24 இந்த ரெண்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2143 தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வரும் 2, அடுத்து 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4, அதுக்கப்புறம் வந்து 3 இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் டஸ் த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்கரேஜ் இன் கவர்னன்ஸ் அதாவது ஆட்சியில் வந்து மகிழ்ச்சி குறியீடு எந்த வகையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது அப்படின்னா, ஸோ மகிழ்ச்சிக்கும் மிலிட்ரிஸ்டிக் இராணுவத்தன்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. ரிசோர்ஸ் பேஸ்டு வந்து கிடையாது. மகிழ்ச்சி அப்படின்றது சிட்டிசன் சென்ட்ரிக் குடிமகனை வந்து மையமாக கொண்டது. லீகலிஸ்டிக்கும் கிடையாது. ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண உலக மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 118வது ரேங்க். எத்தனை நாடுகள் அப்படின்னா 147 நாடுகள்ல. அதுல முதல் நாடு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின நாடு வந்து ஃபின்லாண்டு தான். ஃபின்லாந்து. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவினுடைய முதல் அமைச்சரவை குழுல முதல் உள்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். ரைட்டா? ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய முதல் பிரசிடென்டாக இருந்தவர். இந்தியாவினுடைய முதல் வைஸ் பிரசிடென்ட் வந்து யாரு? எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராதாகிருஷ்ணன். ஓகே, அதுக்கடுத்தது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். ரைட்டா? அதுக்கடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய முதல் துணை பிரதம மந்திரியாக இருந்தவர். ரைட்டா? அதுக்கடுத்து நான் அப்படியே வரிசையா எழுதுறேன். இது இந்தியாவினுடைய இந்த முதல் அமைச்சரவை இருக்குல்ல, அதனுடைய ஃபர்ஸ்ட், அதனுடைய டிஃபென்ஸ், அதனுடைய முதல் பாதுகாப்பு, இந்தியாவினுடைய முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? இந்தியாவினுடைய முதல் ரயில்வே துறை அமைச்சர் யாரு? இந்தியாவினுடைய முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? இந்தியாவினுடைய முதல் வேற என்ன அப்படின்னா லேபர் தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர் துறை அமைச்சர் யாரு? அதுக்கடுத்து இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர் யாரு? அதுக்கடுத்து இந்தியாவினுடைய முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஸோ இதெல்லாம் வந்து யாருன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்தியாவினுடைய முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பல்தேவ் சிங். ரயில்வே துறை அமைச்சர் வந்து ஜான் மாத்தாய். ஹெல்த் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் இந்தியாவினுடைய முதல் பெண் கேபினெட் அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர். அதுக்கடுத்து தொழிலாளர் துறை அமைச்சர் வந்து ஜக்ஜீவன் ராம். நிதியமைச்சர் வந்து சண்முகம் செட்டி. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி.
ஸோ எந்த இந்திய மாநிலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ராஜ்யசபாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து குஜராத். இது ஒரு காமன் கொஸ்டின் தான், ரைட்டா? குஜராத். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 5 இதில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் வந்து ஒருத்தர் வந்து மெம்பர் உறுப்பினரா இல்லை அப்படின்னா அவர் வந்து தாராளமா அவர் வந்து மினிஸ்டர் ஆகலாம், அதாவது மத்திய அமைச்சர் ஆகலாம், மத்திய அமைச்சர் ஆகலாம். ஆனா அந்த நபர் வந்து 6 மாசத்துக்கு உள்ள, அதாவது வித்தின், அவர் வந்து அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள மெம்பர் ஆகணும். எதுக்கு மெம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த லோக்சபாவுக்கோ அல்லது ராஜ்யசபாவுக்கோ மெம்பர் ஆகணும். இன்கேஸ் அவர் வந்து மெம்பர் ஆகல அப்படின்னா அவருடைய மினிஸ்டர் பதவி, அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மினிஸ்டர் பதவி வந்து போயிடும். அதுதான் வந்து ஆர்டிகல் 75 கிளாஸ் 5ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஸோ கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 ரீப்ளேஸ் பண்ணது எது அப்படின்றத கேட்குறாங்க. இது பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய நியாய சன்ஹிதாவை ரீப்ளேஸ் பண்ணது வந்து இந்தியன் பீனல் கோட், ரைட்டா? 1860. பாரதிய சக்ஷ அதிநியம் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இது வந்து சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. அடுத்தது initially when the constitution of India was adopted on 26 November 1949 how many articles and schedules did it originally contain? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு முதலாக ஏற்கப்படும் போது 26 நவம்பர் 1949 ஆண்டு அந்த இதை அந்த நாளை எடுக்கும்போது இந்திய அரசியலமைப்புல எத்தனை ஆர்டிக்கல் எத்தனை ஸ்கெடியூல் இருந்துச்சுன்ற கேட்குறாங்க. 395 ஆர்டிக்கலும் 8 ஸ்கெடியூலும் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ஸ்கெடியூல் இருக்குதுன்னா 12 ஸ்கெடியூல் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா 9, 10, 11, 12 வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 9, 10, 11, 12. ஸோ இந்த 9வது ஸ்கெடியூல் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டது 1951. 10வது ஸ்கெடியூல் வந்து 52வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டது 1985. 11வது ஸ்கெடியூல் வந்து 72வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டது 1992. 12வது ஸ்கெடியூல் 73வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டது 1992. ஸோ நம்ம ஸ்டெனோல கேட்கப்பட்ட கேள்விகள், பாலிட்டி கேள்விகள்ல கடைசி கொஸ்டின் இதுதான். The provision for oath or affirmation by members of legislatures is mentioned in which schedule? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் TEARS of old PM அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த 2வது ஸ்கெடியூல், சரியா? சாரி, அந்த அட்டவணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3வது வந்து பார்த்துட்டிங்கன்னா அஃபர்மேஷன் ஆர் ஓத் அப்படின்ட்டு இருக்கும், சரியா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3rd ஸ்கெடியூல். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3rd ஸ்கெடியூல். 2nd ஸ்கெடியூலில் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அதாவது எமல்யூமெண்ட் அண்ட் சேலரியை பற்றி இருக்கும். 4th ஸ்கெடியூலில் வந்து அதாவது ராஜ்யசபாவை பற்றி இருக்கும், ராஜ்யசபா சீட்டை பற்றி இருக்கும். 5th ஸ்கெடியூலில் அதாவது ஸ்கெடியூல்டு ஏரியா மற்றும் ட்ரைபல் ஏரியாவை பற்றி இருக்கும். 3rd ஸ்கெடியூலில் வந்து அஃபர்மேஷன் அண்ட் ஓத் பதவி பிரமாணத்தை பற்றி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு